சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு
குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சியடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்றுத்தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், அடைக்கலத்தாயின் ஆலய கட்டுமான பணிக்காக உதவக்கூடிய நல்ல உள்ளங்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எடுத்து கூறியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் புனித சந்தியாகப்பர் இறைவனிடம் பரிந்து பேசி நமக்காக பெற்றுத்தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த அந்த ஜெபத்தை ஒரே மனத்தோராய் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய வயதானோர், உடல்நலமற்றோர் அனைவரையும் நினைத்து பார்ப்போம். குறிப்பாக இத்திருத்தலம் வருகின்றோம் என்று கேள்விப்பட்ட உடனே எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு உள்ளங்கள், இந்த திருத்தலத்தை நாடி வர முடியாமல் ஊடகங்களின் வழியாக கண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக அமைதியாக வேண்டுவோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆறுதல் தாரும், எங்கள் மனம் தூய்மை அடைய
கண்டறிந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். மிகவும் அன்பு செய்யப்பட்டு அந்த அன்னை மரியின் வழியாக தனது ஆன்மாவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்த புனித சந்தியாகப்பரே, துன்பப்படுவோரின் உயர்வுகளுக்கும் அன்புமிக்க விடுதலை இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் நேர்மையான பாதையில் நடக்கவும் இறைவனின் திட்டத்தின்படி செயல்படவும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடனிருக்கிறவர் நீர். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்வதுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகப்பரே, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று வருகின்றவரே, அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழிநடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி ஏற்படுவதற்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழியில்லாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் அரியணை உமக்கு துணை புரிவது போல எங்களுக்கும் அன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவை அனுப்புகிறதாக இயேசுவோடு உடன் இருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரே. ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமைமிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக ரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மருவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். நாம் என்ன நோக்கத்திற்காக இந்த சக்தி நிறை சந்தியாகப்பரை தேடி வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேற இதோ நம்மையே நாம் இந்த தெய்வீக பலியிலே அர்ப்பணிப்போம். உங்கள் தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிங்கள். குழந்தை பாக்கியம் பெற, குறிப்பாக
இந்த நாட்களிலே திருமணமாக்கி நிறைய தம்பதியினருக்கு இது ஒரு குறையாகவே இருக்கிறது. இது அவர்கள் வாழ்வை மிகவும் பாதிக்கிறது. குறிப்பாக சக்தி நிறை சந்தியாகப்பர் யாரெல்லாம் இந்த வரத்தை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரிடம் நிறைய அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு யாரெல்லாம் நிறைவாக நான் சந்தியாகப்பர் ஆலயத்திற்கு சென்றால் எனக்கு எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்களோ உங்கள் நம்பிக்கையை அவர் ஒருபோதும் நிறைவேற்றாமல் இருந்தது கிடையாது என்ற நம்பிக்கையோடு என்ன தேவைக்காக வந்திருக்கிறீர்களோ அந்த தேவை குறித்து இந்த தெய்வீக பணிகளை பக்தியோடு நாம் இணைந்து கொண்டாடுவோம். கண்களை மூடியவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இருக்கிற பலிகளிலே சிறப்பாக இந்த திருப்பலி நம் வாழ்வை மாற்றுகிற திருப்பலி. யாரெல்லாம் இந்த தெய்வீக பலியிலே உங்களை எந்த நிலையில் வந்திருக்கிறீர்களோ அதே நிலையிலே உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது இந்த தெய்வீக திருப்பலி உங்கள் வாழ்வை மாற்றும், உங்கள் வாழ்விலே அற்புதங்களை பெற்றுத்தரும். எல்லா புனிதர்களுடைய, எல்லா திருத்தூதர்களுடைய, ஆண்டவருடைய விண்ணக தூதர்கள் யாவரும் அணி சேர்ந்து ஒரே கூடுகிற ஒரே இடம் இந்த திருப்பலி தான். நீங்கள் எத்தனை தான் மெழுகு திரி பொறித்து வைத்தாலும், எத்தனை தான் என்னென்ன செயல்பாடுகள் செய்தாலும் இந்த தெய்வீக பலி ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றி போடுகிற பலி என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக பலியிலே நாம் பக்தியோடு இணைந்து கொண்டாடுவோம். வாழ்வு தரும் உணவு நீரே, என்னை வாழ வைக்கும் தெய்வம் நீரே. வாழ்வு தரும் உணவு நீரே, வாழ்வு தரும் உணவு நீரே. எம்மை வாழ வைக்கும் தெய்வம் நீரே. வாழ்வு தரும் உணவு நீரே. உம்மிடம் வருவார்க்கு பசியே என்றும் மீறாது. உம்மிடம் வருவார்க்கு பசியே என்றும் மீறாது. உம்மை நம்புவோர்க்கு தாகம் என்றும் மீறாது. உம்மை நம்புவோர்க்கு தாகம் என்றும் மீறாது. இயேசுவே என்னில் வாருமே. இணைந்து பாடுவோமா? என் கரங்களை உயர்த்தி, என்னில் இரு கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னில் வாருமே. இயேசுவே என்னில் வாருமே. இயேசுவே என்னில் வாருமே. வாழ்வு தரும் உணவு நீரே, எம்மை வாழ வைக்கும் தெய்வம் நீரே. வாழ்வு தரும் உணவு நீரே, எம்மை வாழ வைக்கும் தெய்வம் நீரே. வாழ்வு தரும் உணவு நீரே. எந்த நம்பிக்கையில் இந்த சந்தியாகப்பரை தேடி வந்தீர்களோ நீங்கள் வீடு செல்வதற்கு முன்பாக அற்புதங்கள் செய்கிறவர் ஆண்டவரிடம் பரிந்து பேசி உங்கள் வாழ்வையும் உங்களுடைய தேவைகளையும் சந்திக்கிற சக்தி நிறை சந்தியாகப்பரிடத்திலே தொடர்ந்து இந்த தெய்வீக பணியிலே நாம் பக்தியோடு இணைந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைய நாளிலே முன்குறித்தி அழைத்து வைத்திருக்கிறார். எதற்காக என்பது ஒவ்வொருடைய உள்ளத்தில் தெரியும். நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன், நீங்கள் ஏன் இந்த இடத்துக்கு வரணும், உங்களை ஏன் ஆண்டவர் என்னை சந்திக்க வைக்கணும், இதெல்லாம் ஆண்டவருடைய வெளிப்பாடு, ஆண்டவருடைய திட்டம். இன்றைய நாள் இப்படியாக நடந்தேற வேண்டும். இன்றைய நாள் இத்தனை பேரை ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, உங்கள் வாழ்விலே அற்புதங்கள் செய்ய இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாங்க. இந்த இடத்தால் உங்களுக்கு பெருமையா, உங்களால் இந்த இடத்திற்கு பெருமையா என்பதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அன்பு செய்திருக்கிறார். என எத்தனையோ பேருக்கு நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்க முடியாத சூழ்நிலையிலும் உங்களையும் என்னையும் சந்தியாக வழியாக அழைத்து அவரை போற்ற புகழ நாம் ஆராதிக்க இங்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் உண்மையிலே இந்த இடத்துல அற்புதம் செய்கிறாங்கன்னா நான் விசுவசிக்கிறேன். ஏன்னா நான் கிளம்பும்போது அங்கே ஒரே வெயிலாக இருந்தது. நான் கூட ஃபாதர்கிட்ட சொல்லலை, பாதியில் தான் வந்து சொன்னேன், ஃபாதர் மழை பிச்சை எரிஞ்சிருச்சு. அப்போ ஆண்டவரே நான் போகக்கூடிய எல்லாம், ஏன்னா அவங்க சொன்னாங்க குறிப்பாக மழைக்காக ஜெபம் பண்ணுங்க ஃபாதர், அடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நற்கரணை ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே உங்களது பணிக்காக போகிறேன் அப்படி சொன்னவொடனே மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்களே அப்படின்னு நினைந்து கொண்டே வந்தேன். எனக்கே மனசு சங்கடமாக இருந்துச்சு. அங்கே சொன்னாங்க இன்றைக்கு வேணாம் ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு உணர்த்தல் இருந்து அங்கே மலையோடு நினைந்து வந்தேன். ஆனால் ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் ஒரு சின்ன ஜர்க்கின் மட்டும் தான் போட்டு வந்தேன். ஆனால் ஆண்டவர் மீது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக சந்தியாப்பருடைய அந்த அற்புதங்களை நான் சிறு வயதிலிருந்தே நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஊரில் குறிப்பாக கடந்த மாதங்களிலே, கடந்த வருடங்களே நான் கேள்விப்பட்டது. இந்த ஊருக்கு இதுதான் 3வது முறையாக வரேன். ஆனால் இந்த ஊரினுடைய பெருமைகளை நான் பணி செய்த தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே பணி செய்த ஒரு இடத்துல சொன்னாங்க, ஸ்ரீ வைகுண்டம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அங்கே எல்லாரும் போவாங்க. எதற்காக? சந்தியாபுரோட போனால் எல்லாம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு போவாங்க. அங்கே வந்த மக்கள், ஃபாதர் நீங்கள் எந்த ஒரு ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் திண்டுக்கல். உங்களுக்கு தெரியுமா மரவுப்பட்டி புனித சந்தியாகப்பர் ஆலயத்தில் அற்புதங்கள் ஒவ்வொரு நாள் நடக்குது தெரியுமா அப்படின்ட்டு எனக்கு மேலே புல்லரித்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம கண் முன்னாடி இருக்கிற தெய்வத்தை நாம் எப்பொழுதுமே கண்டு கொள்வதில்லை. எனவே உங்களுக்காகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய இன்னும் வராமல் இந்த காணொலியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களால் நிறைவு செய்யத்தான் ஆண்டவர் இந்த அழைத்து வந்திருக்கிறாங்க. பங்கு தந்தையினுடைய நோக்கத்திற்காகவும் இந்த ஆலயம் இன்னும் சிறப்பான விதத்திலே கட்டி எழுப்பப்படவும் உங்கள் எல்லா தேவைகளுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து
உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிற நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். வாசிக்குமா நேரம் வாங்க மைக்கு. முதல் வாசகம். உமது செல்வமாகிய நல்ல நீரூற்றை இவர்களுக்கு தந்தருள்வீர். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். இயல் 20 உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் ஆண்டிருந்தால் நம்மாய் இருந்திருக்குமோ? ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டும் என்றோ? இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன்னின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடம், ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினார். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள்.
மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 13 முதல் 23 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல்
மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாக பரிணவனால் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றாலும் அது திரு அவையுடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்க செய்துள்ளே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: நேரத்திலே வீண் பராக்கிற்கும் வேடிக்கைக்கும் இடம் கொடுக்க வேணாம். நீங்கள் கடல் கடந்து வந்திருப்பீங்க, பல மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க. இது ஒரு உன்னதமான நேரம், உங்கள் நோக்கம் நிறைவேற இது ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் உங்களை முழு உள்ளத்தோடு ஆன்மாவோடு இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. உங்கள் உள்ளத்தில் வரும்போது அது உங்களுக்கு யோனாவை போல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்விலே காண செய்கிற தேவன் இது நம் மத்தியிலே நற்கருணை வழியாக எழுந்தருளி இருக்கிறாங்க. அப்படியே உங்களை ஒப்புக் கொடுங்க. யாருக்கெல்லாம் இந்த கருப்பை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இதோ உங்கள் கரங்களையும் இந்த கருப்பையை வைத்து கருப்பை மேல் வைத்து, இதோ ஆண்டவரே என்னுடைய கற்பையை ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவே அது ஆசீர்வதிக்கப்படட்டும், கனி தரட்டும் என்று ஒப்புக் கொடுங்க. யாரும் யாரையும் பார்க்க தேவை, ஒவ்வொருவருடைய தேவைகளை கண்முன் கொண்டு வாருங்கள். நற்கருணை ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்காதா, அற்புதம் நடக்காதா என்ற உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த உங்கள் ஜெபத்தை எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழித்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக உம்மால் அருளப்பட்ட ஒரு புதிய மாதத்தின் முதல் வியாழனன்று நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோராய் புனித சந்தியாகப்பரின் திருத்தலமாடி வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பீடத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அறிந்திருக்கின்றீர். எனவே எங்களையே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீதாமே இந்த மாதத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதித்து உமக்கேற்ற அன்பின் கருவிகளாக எங்களை மாற்றியறணும். எங்களுடைய உள்ளங்களின் ஆழங்களில் இருந்து எழக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களையும், மன்றாட்டுகளையும், விண்ணப்பங்களையும் நீதாமே எங்களுக்கு அருளாக ஆசீர்வாதமாக தந்து புனித அடைக்கலத்தாயும் புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களாக மாறக்கூடிய வாய்ப்பினை தந்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கலமாரா, அவருடைய கணவரான எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் யாரெல்லாம் நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கிறீர்களோ, இரு கரங்களை உயர்த்தி உங்கள் தேவைகள் நிறைவேற இதோ ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நம்பிக்கையோடு செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தெழுகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. புனித சந்தியாகப்பர் வழியாக நாம் பெற்ற அந்த அன்பையும் ஆசீர்வாதத்தையும் ஒருவரோடு முகமலர்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், இதோ கடன் பாரத்திலிருந்து, மன கஷ்டத்திலிருந்து, எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து, கடன் சுமையிலிருந்து, நோயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவர். யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தில் அமர்ந்து என் வாழ்விலே ஏதாவது நடக்காதா, என் குடும்பத்திலே அமைதி நிலவாதா, என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காதா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் இருக்கிறேன், அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு தேவன். இச்சம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். முன்னாடி போய் தூங்க போட்டு
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை நம் வாழ்வின் மையம் ஊற்று எல்லாமே. யாரெல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே பற்றுறுதி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த நற்கருணை தான் என் வாழ்வின் உயிர் மூச்சு என்று நினைக்கிறார்களோ, எந்த நம்பிக்கையில் புனித சந்தியாகப்பர் என் வாழ்விலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களோ, இதோ இந்த நற்கருணை நாதர் உங்கள் வாழ்விலே அந்த அற்புதத்தை புனித சந்தியாகப்பர் வழியாக செய்வார் என்று எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோமா? பிரியமானவர்களே, யாரெல்லாம் இதுதான் என் வாழ்வில் உயிர் நாடி உயிர் மூச்சு. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு செல்ஃபோனுக்கு எப்படி ரீசார்ஜும் ப்ளஸ்ஸு சார்ஜ் தேவையோ, அதை போல நீங்களும் நானும் இன்றைக்கு இப்பொழுது வரை உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கு இவர்தான், இவருக்கு தந்த அந்த வெளிப்பாடு, இவர் தந்த அந்த வாழ்வு. இவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் சும்மா வீட்டுக்கு அனுப்பவே மாட்டார். நிறைவாக, அதுவும் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்வில் நிரப்பி தான் இந்த இடத்தை விட்டு உங்களை அனுப்புவாங்க. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அப்பா, கரங்களை உற்சாகமாய் தட்டி இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஆண்டவர் யாரெல்லாம் இவரோடு உடன் பயணிக்கிறீர்களோ, யாரெல்லாம் இவரோடு நடக்கிறீர்களோ, அங்கே அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களை, புனித அந்தோணி மரிய கிளாரட் எத்தனை பேருக்கு தெரியும்? புனித அந்தோணி மரிய கிளாரட் யாருக்காவது தெரியுமா? அவரும் ஒரு புனிதர். அவர் சிறு வயதாக இருக்கும்போது என்ன பண்றார்? தன் சகோதரியோடு நற்கருணை ஆண்டவரை தரிசிப்பதற்காக அதிகாலை
4 மணிக்கே போகிறாங்க. ஏன் அந்த சிறு வயசில் அவர் போகணும்? ஆண்டவர் அவருக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார், பிற்காலத்தில் அவர் ஒரு புனிதராக ஆகணும் என்று. ஒவ்வொரு நாளும் தன் சகோதரியுடைய காலையும் மாலையும் என்ன பண்ணுறாரு? பனிக்காலத்தில் கூட அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கூட தன் சகோதரியை அழைத்து இந்த நற்கருணை ஆண்டவரை தேடி செல்றாங்க. ஏன்? அவர் நற்கருணை வாங்கிய பின்பு ஒவ்வொரு நாளும் அவர் என்ன திருப்பலியில் நற்கருணை வாங்கிய பிறகு அவர் செய்த ஒரே ஜெபம் என்னவாக இருக்கும்? நற்கருணை குறித்து, ஆண்டவரே என்னை புனிதனாக்கும். இந்த ஒரே லைன் தான். இன்றைக்கு திரு அவையில் அவரும் ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த நற்கருணை ஆண்டவர் அவருக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகம், இந்த 2 முதல் வாசகம், அடுத்து திருப்பாடலில் எல்லாத்துலேயுமே இந்த பாறை பாறைன்னு சொல்லிட்டு என்ன வருது? முதல் வாசகத்திலே வருது, திருப்பாடலில் வாசிக்கப்பட்டதை அங்கேயும் பாறை என்று வருது, அடுத்த நற்செய்தி வாசகத்திலே வருது. ஏன் பாறை பாறை அப்படி என்று சொல்லும்போது என்னது? பாறை அப்படின்னா என்னது? நம்ம நினைவுக்கு வர்றது உறுதியான ஒரு ஒரு அப்படி என்னது? அதை ஒட்டச்சி போட்டால் கூட அது என்னது? அதோடைய அந்த ஸ்ட்ராங்னஸ், அதாவது உறுதி மாறாதுன்னு சொல்கிறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பாறை என்பது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு என்ன அப்படின்னா, இவர் தான் நம் நம்பிக்கை. என்னது? சத்தமே காணும். இவர் தான். உண்மையிலே நம்பிக்கையோடு வந்திருக்கீங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இவர் தான் யாரெல்லாம் இவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் வீடு செல்வதற்கு முன்பாக நிச்சயம் அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரே தேவன். இவரிடத்தில் நம்பிக்கை கொள்ள இந்த பாறை, அந்த பாறையை போன்று எப்படி உறுதியாக இருக்கிறதோ நம்ம நம்பிக்கை அப்படி இருக்க வேண்டும். நான் பார்த்துருக்கிறேன், 10வது படிக்கும்போது நானும் திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு பங்குலேருந்து தான் வரேன், என்னோடய சொந்த ஊர். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு குழந்தையோ வீட்டில் யாருக்காவது முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுவாங்க? உடம்பு சரியில்லைன்னா எங்கே கூட்டிகிட்டு போவாங்க பொதுவாக? ஆனால் இங்கே என்ன திறமை நடக்கும்? நேராக சந்து கடை கூட்டி போவாங்க. சந்து கடை இங்கே எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு பாருங்க, கரங்களை உயர்த்திட்டாங்க. ஏன்னா அங்கே போனால் எல்லாம் நடக்கும். எப்படி? அந்த சந்து கடையில் ஓதுவாங்க. நான் யாரையும் எதிர்பட்டது, ஏன்னா அங்கே ஓதுவாங்க, அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அங்கே போன உடனே சரியாயிடும். இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? நான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லாத எல்லா மதத்தினரும் நம்பக்கூடிய ஒரே தெய்வம் நம் நற்கருணை ஆண்டவர். இவரிடத்துல நீங்கள் வந்து பாருங்கள். இதுக்கு பின்னாடி திரும்பி பாருங்கள், உங்கள் பின்னாடி திரும்பி பாருங்களேன், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை தான், இவர் கொடுக்குற அந்த நம்பிக்கையில் தான் இவ்வளோ பேரும் இங்கே வந்திருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்காதா? என் குடும்பத்தில் ஏதாவது நடக்காதா? என் குழந்தைக்கு திருமணம் ஆகாதா? என் என்னுடைய பிள்ளையினுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படாதா? கடன் பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா? என் குடும்பத்துக்கு சமாதானம் கிடைக்காதா? சந்தோஷம் கிடைக்காதா? அப்படின்னு நின்று பாறையை போல நம்பிக்கை வைத்து இந்த நற்கருணை ஆண்டவர் மீது அவங்க இந்த நம்பிக்கையில் இங்கே வந்திருக்காங்க. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை சும்மா அனுப்பவே மாட்டாங்க. நீங்கள் எங்கேயோ இருக்கிற சந்துக்கடையில் நம்புறதை காட்டிலும் உயிருள்ள ஆண்டவர் இதோ நம்ம மத்தியில் பிரசன்னமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் இடத்துல பாறையை போன்று உறுதியாக நம்பிக்கை கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவர் நெருங்கையராய் அனுப்பிவிடவே மாட்டார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 12 திருத்தூதர்களை இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட முக்கியமான 3 நபர்களில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பேதுரு, யோவான், நம்முடைய அன்பு சீடர் புனித சந்தியாகப்பர். அவர் ஒரு 4-5 இடத்துல ஆண்டவரோடு தொடர்ந்து இருப்பார். ஆனால் அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்த 4-5 இடங்களில் இருப்பார். அங்கே அந்த உடனிருப்பு, ஆண்டவர் மீது அவர் கொண்ட அந்த உடனிருப்பு இன்றைக்கு இத்தனை சீடர்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இத்தனை சீடர்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய அருளாளர். கரங்களை உற்சாகமாய் தட்டி, பிரியமான சகோதரர்களே, நம்பிக்கையில் வேறுன்றாங்க பார்த்தீங்களா? அவங்க வாழ்வில் தான் இப்படி இந்த சந்தியாகப்பர் செயல்படுத்துவாங்க. ஏதோ எல்லாரும் மரபட்டிக்கு போகிறாங்க, அங்கே ஏதோ அற்புதம் நடக்குது.
10ஓடு 11 அத்தோடின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. இவரால தான் செய்ய முடியும். புனித சந்தியாகப்பரால தான், சக்தியான சந்தியாகப்பர் அவரால தான் என் குடும்பத்திற்கு எனக்கு அற்புதம் செய்ய முடியும் சொல்லி வந்திருக்கிறீங்களே, ஒருபோதும் உங்களை வெறுங்கையர் அனுப்பவே மாட்டார். இயேசுவுக்கே புகழ். திருப்பாடல் 125:1 சொல்றாங்க அழகா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோ சீயோன் மலை போல் என்றுமே அசைகிறார். அப்ப இவரிடத்துல இந்த நம்பிக்கை கொள்றவங்க எப்படி இருப்பாங்க? பாறையை போன்று உறுதியாக இருப்பாங்க. ஏதோ இது என் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா, அரகனோட மனசுல இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இப்பயே அதை இறக்கி வச்சிருங்க. 100% இந்த நற்கருணை ஆண்டவரால் தான் முடியும் என்று நம்புங்க. புனித சந்தியாக நிச்சயமாக பெற்று தருவாங்க. மோசே ஆரோன் என்ன பண்றாங்க? இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய அந்த வழிகாட்டுதல் நடத்திட்டு போறாங்க. என்ன பண்றாங்க? திடீர்னு அவங்களுக்கு தண்ணி தாக எடுக்க முடியாது. என்ன பண்றாங்க? என்னை சாகடிக்கவா, எங்க வீட்டுல ஊர்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாலைவனத்துல சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு எதிராகவும் மோசே ஆரோனுக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில கூட நல்லது நடந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை தேடவே மாட்டோம். தீமையான ஒன்று நடந்துச்சு, இந்த கடவுளுக்கு கண் இருக்கா, இந்த கடவுளுக்கு காது இருக்கா, நான் அல்றது கேட்கலையா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆமா தானே? இப்ப நம்ம எல்லாம் ஏதோ ஒரு தேவையா இருக்கிறனால தான் இணையத்திலிருந்து வந்திருக்கிறோம், தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் இருந்து வந்திருக்கிறோம். ஏன்? இவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கை. ஆனா இன்னும் நிறைய பேருக்கு அது 100% அசைக்க முடியாத நம்பிக்கையா இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க? முணுமுணுத்தாங்க. அப்ப நம் வாழ்க்கையில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள், அடுக்கடுக்கான நிறைய பிரச்சனைகளோடு தான் இங்க நிறைய பேர் நம்ம வந்திருப்போம். ஆண்டவர் இன்றைக்கு எல்லாத்துக்கும் இன்றோடு கூட உன் கண்ணீரின் நாட்கள் எண்ணப்படும் முற்றுப்புள்ளி வைக்க இருக்கிறார். இயேசுவுக்கே புகழ். இனி ஒருபோதும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார், கை நெகிழவே மாட்டார். உங்களோடு இருக்கிறவர், உங்களை குணமாக்குகிற ஆண்டவர், உங்களுக்கு விடுதலை தருகிற ஆண்டவர் இந்த ஒரே நற்கருணை நாதர் தான். அவரிடத்துல நம்பிக்கை கொள்வோம். நிச்சயம் ஒரு பாடல் ஒன்று பாறை தட்டு தண்ணி தந்தி, பாறை தட்டு தண்ணி தந்தி, மாறாவை மதுரமாக்கினே, மாறாவை மதுரமாக்கினே, எங்களை நீ சுமந்து சென்றவரே, எங்களை நீ சுமந்து சென்றவரே, உம்மை மறப்போமோ மறந்து வாழ்வோமோ, உம்மை மறப்போமோ மறந்து வாழ்வோமோ, பாதையில்லா பாலைவனத்தில் பாதை அமைத்தீர், வழியில்லா செங்கடலில் வழியை திறந்தீர், பாதையில்லா பாலைவனத்தில் பாதை அமைத்தீர், வழியில்லா செங்கடலில் வழியை திறந்தீர், என் வழியும் நீரே என் வாழ்வும் நீரே. உணர்ந்து பாடுவோமா? என் வழியும் நீரே என் வாழ்வும் நீரே. இரு கரங்களை உயர்த்தி, என் வழியும் நீரே என் வாழ்வும் நீரே, உண்மையும் நீரே என் இயேசுவே, உண்மையும் நீரே என் இயேசுவே. பாதையில்லா பாலைவனத்தில் பாதை அமைத்தீர், வழியில்லா செங்கடலில் வழியை திறந்தீர். பிரியமான சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பேர் இந்த உலகத்தின் பார்வையிலே பாதையிலே சென்று தங்கள் வாழ்வை தொலைத்து, ஆண்டவரே என் பாதை ஏதோ இந்த உலகத்தின் போக்கின் பின்னாடி சென்று என் குடும்பத்தை இழந்தேன், என் மனைவியை இழந்தேன், என்னுடைய அன்பான பிள்ளைகளை இழந்து தவிக்கிறேன் இயேசப்பா. இதோ
நான் செய்த பாவத்தால் என் குடும்பம் தண்டிக்கப்பட்டது. இதோ நான் செய்த பாவத்தினால கடன் பிரச்சனையால என் குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. நான் குடித்து குடித்து என் உடம்பை மட்டுமல்ல என் குடும்பத்தையே நடுத்தெருவில் கொண்டு வந்திருக்கப்பா. என் வாழ்க்கைக்கு ஏதாவது சொல்லுங்க ஏசப்பா. இதோ என் மகளுக்கு கல்யாணம் முடிக்க முடியாம, பொண்ணு கிடைக்க முடியாம, மாப்பிள்ளை கிடைக்காம தவிச்சு கொண்டிருக்கிறேன்ப்பா. உங்களால மட்டும்தான் ஏசப்பா முடியும். உங்களால மட்டும்தான் முடியும் ஏசப்பா. கேளுங்க இவரிடத்துல, கேளுங்க இவரிடத்துல. யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்குறீங்களோ, கண்ணீரோடு கேட்குறீங்களோ, உங்கள் அழுக்குறலை கேட்கிற ஆண்டவர். நீங்கள் மனிதர்களிடத்துல சொல்லும் போது அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. மாறாக ஆண்டவரிடத்துல சொல்லி பாருங்க. இந்த நற்கருணை ஆண்டவரிடத்துல சொல்லி பாருங்க. இயேசுவே, உங்களால தான் என் வாழ்க்கையில இதை செயலாற்ற முடியும், செயல்படுத்த முடியும். ஏன்னா நம்ம சக்தி வாய்ந்த சந்தியாகப்பர் யாரெல்லாம் நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே வந்திருக்கிறார்களோ, இந்த நற்கருணை ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி அற்புதங்கள் செய்யக்கூடியவர். ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை துன்பத்திற்கு உள்ளாக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் உங்களை அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை, அன்பையும் அமைதியை மட்டும் உங்களை பெற்றுத் தருகிற சக்தி வாய்ந்த சந்தியாகப்பர் உங்கள் வாழ்வை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். 4 இடங்களை சீயோனின் மாமியார் சீமோன் மாமியார் காய்ச்சலால் கிடந்த போது அங்கே அற்புதம் செய்யும் போது நம்ம புனிதர் கூட இருந்தாங்க. 2வதாக யாயினுடைய மகள் உயிர் பெற்றெழும் போது அங்கே அந்த அற்புதத்தில் நம்ம புனித சந்தியாகப்பர் இருந்தாங்க. அடுத்து அவர் பூங்காவனத்திலே இரத்த வியர்வை வைத்த போது அங்கே இருந்தார். அடுத்து உருமாற்றத்தின் போது ஆண்டவரோடு உடனிருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நற்கருணை ஆண்டவர். கலங்காதே மகளே, திகையாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்குள் இருக்கிறேன் என்று நம்பிக்கை ஊட்டுகிறவராய் புனித சந்தியாகப்பர் வழியாக அற்புதங்களை செய்ய காத்துட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் திறந்த மனதோடு, யாரெல்லாம் உங்களுடைய அந்த கல்லான இதயத்தை எரிந்து தசையிலான இதயத்தை கொண்டிருக்கிறீர்களோ, உயிரோடு இந்த ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கிறீர்களோ, உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். உங்களை ஒருபோதும் சோர்வடைய விட மாட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு 2 குடும்பங்கள் என்னை மிகவும் அப்படியே இந்த ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையை அதிகமாக்கியது. அவங்க சொன்னாங்க, இந்த ஐயா கிட்ட போனால் எல்லாம் சரியாயிரு. யார் ஐயா அந்த ஐயா? இந்த ஐயா கிட்ட போனால் எல்லாம் சரியாயிரு. யார் அந்த ஐயா சொன்னது? புனித சந்தியாகப்பர் எங்களுக்காக இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி எங்கள் வாழ்க்கையை மேடேற்றி இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய பாதத்தில் 10 நாளும் 10 திருப்பலி அட்டன் பண்ணி அந்த திருப்பலி வாயிலாக எல்லாமே எங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னார். 5 லட்சம் ரூபாய் கடனோடு போனார் சந்தியாகப்பருடைய ஆலயத்துக்கு. 10 நாள் குடும்பத்தோட பட்டினி இருந்து உபவாசம் இருந்து இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஜெபித்து பார்த்தாங்க. அந்த அவர் கொடுப்பார், அவர் எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனார். பிரியமான சகோதர சகோதரி, நம்புறீங்களோ இல்லையோ, 5,10,000 ரூபாயோட ஒரே வாரத்தில் மீன்பாடு அவர்களுக்கு கிடைத்த ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு அவங்க சொல்லும் போது இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா? நடக்கும். இவரை நம்புகிற போது கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆடும். நிறைய பேர் கடற்கரை பகுதியிலிருந்து அங்கே இங்கே வந்திருக்கிறீங்க. ஏன்? உங்கள் வாழ்விலும் அற்புதங்களை கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மத சகோதரர்கள் கூட சகோதரிகள் கூட இந்த ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏன்? அவன் நிச்சயமா நிறைவேற்றுவான். இன்னொரு அற்புதத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு இந்து சகோதரி தன் ஒரே மகளை நன்றாக படிக்க வைத்தார். அவருடைய ஹார்ட்ல கடைசியா 3 ஓட்டை இருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹார்ட்ல லேசா அழுத்தம் இருந்தாலே, ஒரு ஓட்டை இருந்தாலே என்ன ஆயிரும்? உயிர் வாழ்றது, சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆண்டவர் வரமிருந்து ஒத்த மகளை கொடுத்தாரு. ஆனால் அந்த ஒத்த மகளுடைய இதயத்தில் ஓட்டையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்தாங்க. அங்கே நாங்கள் அந்த இரவு தங்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் அந்த ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது ஒரு தாய் கண்ணீரோடு நின்றார். என்னம்மா ஆச்சு? ஐயா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை வரமிருந்து பெற்றோம். ஆனால் அந்த மகளுக்கு 3 ஓட்டை டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர், உயிரோடு அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஆனால் சொல்ல முடியாது, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக போனாங்க. நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டாங்க. அங்கே இயேசுவும் மாதாவும் இருந்தாங்க. இரவு முழுவதும் அந்த மகளுடைய அந்த ஹார்ட்டை குறித்து நான் அர்ப்பணிக்கிறேன் ஜெபம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்.
அந்த இந்து சகோதரி நம்பினார். அந்த அம்மா என்னை கைவிட மாட்டாங்க, அந்த ஏசப்பா என்னை கைவிட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த நடுவில் அவங்களுக்கு தெரியல, சொல்ல தெரியல, அந்த பெட்டியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர் என்ன கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி நம்புனாங்க. பிரியமானவர்களே, 5:30 மணிக்கு அந்த சகோதரியுடைய முகத்தில் சிரிப்பை பார்த்தோம். இரவு முழுவதும் அழுது அழுது இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் இயேசுவிடம் அடுத்து அன்னை மரியாதை ஜெபம் செய்தாங்க. அந்த மார்னிங் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக இருந்தாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், உங்கள் ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். கரங்களை தட்டி. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறீங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையிலும் அதே நம்பிக்கையோடு நீங்கள் கேட்கும்போது நிச்சயம் உங்களை ஒருபோதும் சும்மா இருக்க விடவே மாட்டார். பிரியமான சகோதர சகோதரி, அப்படியே கண்களை மூடுவோம். யாரும் இது ஒரு உன்னதமான நேரம், உங்கள் வாழ்விலே அற்புதத்தை பெற்று தருகிற நேரம். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். உள்ளத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கக்கூடிய அந்த நற்கருணை ஆண்டவர் உங்கள் உடலிலே கோவிலாக இருக்கிற அந்த ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் செய்யுங்க, என் நம்பிக்கையை ஆழப்படுத்துங்க, வேறொன்றை செய்யுங்க. இன்று யாரெல்லாம் நீங்க கண்ணீரோட கதறன்னு நினைக்கிறீங்களோ, வாய் விட்டு ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இதோ பாடல்கள் பாடப்படும். இது வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வந்து இந்த பாடல் பாட பாட நீங்க கதறி ஜெபிக்கலாம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம். ஏன்னா இன்றோடு கூட உங்கள் கண்ணீரின் நாட்கள் எண்ணப்படும் என்று சொல்லுகிற தேவன் நம் மத்தியிலே பிரசனமாய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்கள் ஜெபம் கேட்கப்படணும், எடுக்கப்படணும். ஏதோ உதட்டளவில் ஏதோ எல்லாரும் வந்தாங்க இந்த ஊருக்கு, நானும் வந்திருக்கிறேன் அப்படி என்று இல்லை. என் வாழ்க்கையில இவரால் அற்புதங்கள் செய்ய முடியும், இவரால் மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்றி போட முடியும், என்னுடைய கடன் பாரத்தை எல்லாம் நீக்க முடியும், உடல் நோயிலிருந்து எனக்கு விடுதலை தருகிற ஆண்டவர் இதோ என்னிடத்தில் என் மத்தியில பிரசன்னமாய் இருக்கிறார், நற்கருணை வடிவிலே வந்திருக்கிறார். இதோ இந்த பாடலை உற்சாகமாய் பாடி நாம் ஜெபமாய் மாற்றுவோம். தயவு செய்து இதோ இந்த நேரத்தில் உங்களை இழந்து கொடுங்க. நீங்க எந்த நிலையில இங்க வந்திருக்கிறீங்களோ அதே நிலையில ஒப்பு கொடுங்க. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வந்து இதோ நம்மை எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆழத்திலிருந்து இதோ நாடி வந்திருக்கக்கூடிய கரங்களை தட்டியவாறு கரங்களை தட்டி இதோ உங்கள் உள்ளத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆண்டவரத்தில் கேளுங்க. இதோ வானம் திறந்து வெண்புறா போல இதுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஏசப்பா, எனக்குள்ள வந்து அற்புதங்கள் செய்யுங்க ஏசப்பா, எனக்குள்ள வந்து இதோ நான் செத்து கிடக்கிற என்னுடைய நரம்பு நாடு எல்லாத்தையும் கூட உயிர் தருகிற ஆண்டவர், உயிரோடு எழுப்புகின்ற ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே நற்கருணை வடிவிலே வந்திருக்கிறாங்க. அவரிடத்துல கேளுங்க, ஏசப்பா எனக்கு அற்புதத்தை தாங்க இயேசுவே. இதோ நானும் என்னுடைய குடும்பம் என்னுடைய வீட்டாரும் இதோ கடன் பாரத்தினால கடன் சுமையினால ஒவ்வொரு நாளும் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் ஏசப்பா. என் வாழ்க்கையில ஏசப்பா நிம்மதியே இல்லை ஏசப்பா. இதோ உங்களுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், உம்மை தரிசிக்க வந்திருக்கிறேன் ஏசப்பா. எனக்கு விடுதலை தாருங்க இயேசுவே. உம்மால மட்டும்தான் விடுதலை தர முடியும், உம்மால மட்டும்தான் ஆசீர்வாதத்தை தர முடியும் ஏசப்பா. அப்படியா இதோ யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக வந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இயேசுவே, இதோ அந்த கருப்பையை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இதோ என் வாழ்க்கையில என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு புலிப்பூச்சி ஏதாவது வராதா என்று சொன்னீங்களேப்பா. இதோ இல்ல, உன் வாழ்க்கையில உன் மகளுக்கு இதோ அற்புதமான குழந்தையை தருவேன் என்று சொல்லுகிற அன்பு தேவன் இதோ அந்த கருப்பைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உடல் நலன் குன்றியவர்களாய் வந்திருக்கிறீர்களோ உங்களுக்கு விடுதலை தருகிற ஆண்டவர் உடல் நோயிலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவர். யாரெல்லாம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஏக்கத்தோடு தாகத்தோடு வந்திருக்கிறீர்களோ இதோ உங்கள் வாழ்வை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்வில்
அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து ஜெபிப்போமா? இயேசுவே அப்பா, என் உள்ளத்துக்குள்ள வாய்களை திறந்து கேளுங்க அவர்கிட்ட. இயேசப்பா, கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னேன். அப்பா, இதோ என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கப்பா. இந்த உலகம் கைவிட்ட போதும் கைவிடாத ஒரே தேவன் இயேசப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா. நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும் இயேசப்பா. அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே பிரசன்னமா இருக்கிறார். இதோ யாரெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறீர்களோ, யாரெல்லாம் அவரை பாறையை போன்ற உறுதியான நம்பிக்கையோடு கேட்கிறீர்களோ, உங்கள் வாழ்விலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர் இதோ உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கலங்காதே மகளே, திகையாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். பிளஸிங் இருக்கா? இல்லை சாமி, அடுத்து மக்கள் சாட்சி சொல்லுவாங்க. இது இருக்கட்டுமா? பிளஸிங் இது அப்படியே இருக்கட்டும், மக்கள் சாட்சி சொல்லுவாங்க. நீங்கள் முடிச்சிருக்கீங்க. இந்த ஒரு பாட்டு மட்டும் முடிச்சிட்டு. ஓகே. கரங்களை உற்சாகமாய் தட்டி இவ்வளவுதான் உற்சாகமா? உங்களுக்கு நான் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிறது. என்று வந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு எதிர்காலத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறவர் இதோ உங்கள் வாழ்வை உச்சி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இவரிடத்துல கேளுங்க, கேளுங்க, இவரிடத்துல கேளுங்க, கேளுங்க. நம்பிக்கையோடு கேளுங்க, இதோ அன்போடு கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. அப்படியே அப்படியே இரு கரங்களை நெஞ்சோடு மார்போடு வைத்து உங்கள் உடலில் எங்கெல்லாம் வலி வேதனைகள் இருக்குதோ அந்த இடத்தில் வைத்து, ஏசப்பா, என்னுடைய 2 கைகளும் தூக்க முடியாத நிலையில நான் வந்த ஏசப்பா, நீர் என்னை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே. இதோ என் பிள்ளையினுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி அப்பா என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. யாரெல்லாம் வலியும் வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த இடங்களிலே கரங்கள் வைத்து ஜெபம் பண்ணுங்க. இதோ நற்கருணை ஆண்டவர் உங்க வலிகளையும் வேதனைகளையும் அவர் சுமக்குவார். இதோ அவர் தாங்கி கொண்டு உங்களுக்கு விடுதலை தருவார். யாரெல்லாம் கண் வலியோடு வந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் முதுவலியோடு வந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் 2 கால் வலியோடு வந்திருக்கிறீர்களோ, உங்களை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் கடன் பாரத்தோடு வந்தீர்களோ, உங்கள் கடன் பாரத்திலிருந்து விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை விட அன்பு செய்ய இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. அவரை நம்புவோம். நம் வாழ்வு பிரகாசமாக இருக்கும். நம் வீடு செல்வதற்கு முன்பாக நம் வாழ்விலே அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். பழைய நியம
அப்பம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம். வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.